ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை. இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, நீங்கள் எதிர்பார்க்குற செய்திகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குமா, உங்கள் ஒர்க் பிளேஸில் என்ன மாற்றங்கள் நடக்கும், உங்கள் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், என்ன திருப்பங்கள் ஏற்படும், நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், எந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ரிஷபராசிக்கு ஹேங்க்டு மேன். மிதுன ராசிக்கு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கடக ராசிக்கு மூன். சிம்ம ராசிக்கு ஃபூல் கார்டு. கன்னி ராசிக்கு லவ்வர்ஸ் கார்டு. துலாம் ராசிக்கு கிங் ஆஃப் கப்ஸ். விருச்சிக ராசிக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ். தனுசு ராசிக்கு டெவில் கார்டு. மகர ராசிக்கு 8 ஆஃப் வான்ஸ். கும்ப ராசிக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ். மீன ராசிக்கு 4 ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு தனிமையை தேடி போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நீங்கள் ரொம்ப தனிமையாக இருப்பீங்க இன்றைக்கி. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு ஃபேவரான டே கிடையாது இன்றைக்கி. நிதி சிக்கல்கள் ஏற்படும், நிதி பிரச்சனைகள் ஏற்படும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. கையில் இருக்கிற பணம் பத்தாது, வர வேண்டிய பணம் வராமல் போகலாம். நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா மேஷராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்க மாதிரி தோணும். இருந்தாலும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலயமா சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னு நீங்கள் யார்ட்டையாவது உதவி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உதவி கேட்கலாம். நீங்கள் உதவி கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் மேஷராசிக்கு இன்றைக்கி 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா ஹேங்க்டு மேன் வந்திருக்கு. ஹேங்க்டு மேன் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்களுமே இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பீங்க. சில விஷயங்களை இது வேண்டான்னு தோணுச்சு அப்படின்னா வேண்டான்னு விட்டுருங்க. அந்த விஷயத்தை வேணுமா வேண்டாமான்னு போட்டு குழப்பிட்டே இருக்க வேண்டாம். வேண்டான்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா அதை விட்டுருங்க. அந்த மாதிரியான ஒரு வேணான்னு முடிவு பண்ண முடியாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட குழப்பம் ஏற்பட்டு இன்றைக்கி டேவையே ரொம்ப ஸ்லோவாக ஆக்கி வச்சிடும். எந்த விஷயத்தையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியாத ஒரு நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி யோசிங்க. பொறுமையான ஸ்லோ டே எல்லாமே அப்படியே பாஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப யோசிச்சுட்டு குழப்பிக்கிட்டே முடிவே எடுக்க முடியாமல் குழம்பிட்டு இல்லாமல் யோசித்து ஒரு முடிவை எடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரே ஆங்கிளில் பார்க்காம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது அந்தந்த விஷயத்துக்கான ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை ஒரே கோணத்தில் பார்க்காம பல கோணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் இன்றைக்கி ரிஷப ராசிக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு மற்றவங்க கிட்டேருந்து ஹெல்ப் கிடைக்கலாம். நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க ஃபினான்ஷியல் வைஸ். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ உங்களுக்கு போக மீதியை கொடுங்க. எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்துடாதீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வருதுன்னா யாரோ கேட்குறாங்கன்னு 100 ரூபாயும் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் ஒரு எனர்ஜியும் காட்டுது. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு இன்றைக்கி நீங்களே உங்களை தள்ளிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செயல், நீங்கள் ஒரு நல்ல வேலையை செய்யும்போது உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு அனுகூலம், ஒரு ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதுன ராசிக்கு இன்றைக்கி பணம் வரும். அதை நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் பார்த்து கொடுக்கணும். அள்ளி கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு போக மீதி இருக்கிறது தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா 3 கார்டு வந்திருக்கு.
மூன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் வந்து மற்றவங்கள தவறாக புரிஞ்சுக்கலாம், உங்களை மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் கண்மூடித்தனமான முடிவு எடுக்காமல், யார் என்ன சொன்னாலும் அப்படியே டக்குன்னு நம்பாமல் இருக்கணும். டக்குன்னு நம்பிடாதீங்க. யார் என்ன சொன்னாலுமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தப்பாக எதையும் புரிஞ்சிக்கக்கூடாது. பேசும்போது கவனமாக பேசணும். ஒரு குழப்பமான நாளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்து அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட இன்ட்யூஷனை இன்றைக்கி நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை சொல்லுங்கள். ஒரு தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம், தவறாக எதையும் யோசிக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால யூனிவர்ஸ் அதையும் கொஞ்சம் உங்களுக்கு அலர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உண்மைகள் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு உண்மைகள் தெரியாமல் போகும். உண்மைகள் மறைஞ்சிரும் நிறைய விஷயங்களில். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்க. உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து சிம்ம ராசி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டு வந்து இன்றைக்கி ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஆரம்பம் ஒன்று உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தைரியமாக போய்கிட்டே இருக்கலாம். என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமாக நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு ட்ராவல் எனர்ஜி காட்டுது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப பொறுப்போடு நீங்கள் உங்கள் பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி ஒரு புதிய ஆரம்பம் இருக்குது, புதிய அனுபவம் கிடைக்க போகுதுனாலும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ இந்த டேவை நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த லவ்வர்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாகவும் இருக்கலாம், ஃபேமிலி ஓரியன்ட் ஒர்க் பிளேஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட பார்ட்னர்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ கூட இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து வேறு ஒரு சாய்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து திசை திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் திசை திருப்பப்படுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக வராது, இந்த பார்ட்னர்ஷிப் சரியாக வராது, வேறு ஒரு சாய்ஸ் பார்க்கலாம், நம்ம வேறு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். அதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேறு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ உங்கள் மனசு, உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடியே நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து துலாம் ராசி பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லாவே பேலன்ஸ்டான ஒரு டே உங்களுக்கு. எமோஷ்னலாகவும் சரி, அதே மாதிரி ஒரு அறிவாற்றல், ஒரு புத்திசாலித்தனம் அதுலேயும் சரி, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். எல்லாத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிடுவீங்க நீங்கள். அதே மாதிரி உங்களோட அன்பால் ஒரு பாசத்தால் வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் கைட் பண்ணுவீங்க. ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும். ரொம்ப அமைதியோடு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு மத்தியில் ஒரு பேர், மதிப்பு, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அமைதி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறந்த பலனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கலாம், ஒரு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் புதுசாக இன்றைக்கி உங்களுக்கு யார் மூலியமாவோ யாரோ ஒருத்தங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க. அவங்க மூலயமா உங்களுக்கு புதிய சந்தோஷம் வந்து இன்றைக்கி கிடைக்க போகுது உங்களுக்கு. அதை தான் ஏஸ் ஆஃப் கப் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு லவ் இல்லை வந்து ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட காதல் இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இல்லைன்னா புதுசாக உங்களுக்கு ஒரு காதல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இன்றைக்கி அதுக்கான ஒரு நாளாக இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு. சில விஷயங்கள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சில பழக்கங்கள், சில இன்ட்ரெஸ்ட், சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. அது எல்லாமே இன்றைக்கி உங்களை டாமினேட் பண்ணும். ஒரு அடிக்ட் மாதிரி நீங்கள் இன்றைக்கி செயல்படுவீங்க. ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பாட்டு கேட்கணும் அப்படின்ற எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியில் போகணும். கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களோட ஹேபிட்டோ
அது வந்து இன்றைக்கி உங்களை ரொம்பவே டாமினேட் பண்ணும். ஒரு அடிக்டாக இருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த பேட் ஹேபிட்ஸ் இன்றைக்கி உங்களை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து இன்றைக்கி உங்களோட பழக்க வழக்கம் வந்து வழக்கத்திற்கு மாறாக இன்றைக்கி வந்து அதிகமாக காணப்படும். நீங்கள் பிடிச்சு செய்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக உங்கள் நாளையே முழுங்குற அளவுக்கு இன்றைக்கி அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, ஏதோ ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்த ரொம்ப நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு தான் அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும். அப்படி இல்லைன்னா அதில் வந்து சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். எந்த பழக்க வழக்கமும் உங்களை டாமினேட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. மனசை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். ஏன்னா டெவில் எனர்ஜிங்கும் போது நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஹைப்பை க்ரியேட் பண்ணி விட்ரும். அந்த ஹேபிட்ஸ் வந்து இன்றைக்கி உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 8 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. ஒரு கண்டிப்பாக ட்ராவலுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். இன்றைக்கி ஈவினிங் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் காலையிலேயே நடந்து முடியும். அந்த மாதிரி இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் டேவாக இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக சீக்கிரமாக நடந்துடும். எந்த டிலேவும் இருக்காது உங்களுக்கு அப்படிங்கிறது தான் 8 ஆஃப் வான்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தகவல்களும் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அந்த தகவல்கள் எல்லாம் வரவேற்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ 8 ஆஃப் வான்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் உங்கள் டே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களோட உங்களுக்குள்ள ஒரு பாசம், அன்பு எல்லாமே ரொம்ப அதிகமாக காணப்படும். நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பீங்க, ரொம்ப பாசமாக நடந்துப்பீங்க. உங்களோட இன்ட்யூஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டேவாக இருக்குது. பேஜ் ஆஃப் கப்ஸ் எப்போவுமே எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு கார்டு. அதனால் வந்து கப்ஸே யூஸ்வலாக எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு கார்டு. ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே மற்றவங்கக்கிட்ட அன்பாக நடந்துப்பீங்க. உங்களுக்கும் மற்றவங்கக்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும். ஸோ உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு சுய புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. சுயமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. சில விஷயங்கள் சில விஷயங்களோட உண்மைத்தன்மை, சில விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் கண்ணுக்கு புலப்படும். ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், சில விஷயங்கள் எல்லாம் இது இப்படி தானே அப்படின்ற ஒரு உண்மை வந்து உங்களுக்கு தெரிய வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தான் உங்களோட சுய அறிவு வந்து நீங்கள் இன்றைக்கி நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சுய புத்தியோடு இன்றைக்கி செயல்படுறதுக்கான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து மீனராசிக்கு பார்த்தோன்னா 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 4 ஆஃப் கப்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில விஷயங்களை வந்து நீங்கள் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே, சில விஷயங்கள் இல்லை, இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாத்தையும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு திருப்தியே இல்லாமல் தான் இருக்கும். எந்த விஷயம் நடந்தாலுமே திருப்தியே இல்லாமல் தான் நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. என்ன வாய்ப்புகள் வந்தாலுமே அதை நீங்கள் கவனிக்காமல் ஏதோ ஒரு விஷயத்தில் கவனத்தை சிதற விடுவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் முன்னாடி வந்தாலுமே நீங்கள் மனசை வேறு எங்கேயோ அலைப்பாய விட்டு அந்த வாய்ப்பை தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வர நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து உங்களோட மனநிலையில் கண்டிப்பாக மாற்றம் தேவைப்படுற ஒரு நாளாக இருக்குது. எதையோ நினச்சி முன்னாடி இருக்கிறத மிஸ் பண்ணுவீங்க. இப்போது கிடைக்கிறத, உங்கள் கைக்கு வரதை நீங்கள் தவற விட்டுருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஸோ அதை நீங்கள் பார்த்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசிகளுக்கும் நம்ம இப்போ இந்த ரீடிங் கொடுத்துருக்கோம். இதில் உங்கள் ராசிக்கு நம்மளோட ரீடிங் ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.